வேளாண்மை நடைபெறும் நிலம் 100% பயிர் காப்பீட்டில் கொண்டு வரப்படும் என்ற அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி 2026-27 ஆண்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தை 38 மாவட்டங்களில் உள்ளடக்கிய 14 தொகுப்புகளில் குறுவை, சம்பா மற்றும் குளிர்கால பருவங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை செயல்படுத்த 648 கோடியே 55 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் 15 லட்சம் விவசாயிகள் பயனடைவதுடன் 36 லட்சம் ஏக்கர் சாகுபடி பரப்பு காப்பீடு செய்யப்படும். மேலும் விருப்பத்தின் பேரில் பதிவு செய்யும் அனைத்து விவசாயிகளையும் இத்திட்டத்தில் இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கு தேவையான கூடுதல் நிதி ஒதுக்கீடும் செய்யப்படும். விவசாயிகளை வாழ வைப்பது மழை தரும் வானம்தான் என்றாலும் சில நேரங்களில் அவர்களை வருத்துவதும் வானமாகத்தான் உள்ளது. இந்த ஆண்டு ஏற்பட்டுள்ள சூப்பர் எல்னினோ நிகழ்வினால் நாடு முழுவதும் குறிப்பாக குறுவை பருவத்தில் பெரும் தாக்கம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் அதிக தாக்கம் ஏற்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் அனைத்து மாவட்டங்களுக்கும் தயாரிக்கப்பட்டுள்ள மாவட்ட வேளாண்மை இடை ஏற்பாட்டு திட்டம் டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சர் பிளான் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பப்பட்டு அவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுத்த அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன.